இந்த சிவபோதி யாழ்ப்பாணம் திருக்குறள் வளாகத்தினை அன்பளிப்பு செய்து வைத்திய நிபுணர் சொர்ணலிங்கம் கமலாகரன் அவர்களுக்கு மரியாதை செய்யும் முகமாக அந்த நினைவூட்டல் தூணிக்கான திரை நீக்கம் செய்து வைக்கப்படும். திறந்து வைப்பார். அடுத்த நிகழ்வாக திருவள்ளுவருக்கான மாலை அணிவிக்கிற நிகழ்வு. இறைவனடி சேராதா அந்த இறைவனை வெற்றிமாறு அன்போடு அரசு பெண்களை இங்கே ஒரு அறக்கட்டளை செய்திருக்கிறது. சந்திரர் உள்ளவரை காட்சிப்படுத்துகின்ற இந்த அருள் பெரும் பணியினை இந்த இடத்துல அறைகளம் வந்து செய்யப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா திறந்து வைத்திருக்கிறார். திருக்குறள் ஆராய்ச்சி நூலகம் பெரிய அளவிலான திருக்குறள் இது காட்சிப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கும் மேலாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ள திருக்குறளுடைய அந்த புத்தகங்களுடைய பதிப்புகள் இந்த இடத்திலே வந்து காட்சிப்பட்டு வருகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய திருவள்ளுவனுடைய அந்த மிகப்பெரிய சிலை கன்னியாகுமரி, நான் நினைக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய அந்த சிலை. ஜெர்மன், கொரியன், கன்னடம், பிரெஞ்சு, ஆங்கிலம், சிங்களம், தமிழ், மராத்தி என பல மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த திருக்குறளை இந்த இடத்திலே வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக திறந்து வைப்பார்கள். எங்களுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்களால்